ஏய் வாய மூடு, வாய மூடுங்கறல. என்ன வீடு, என்ன வீடு. வாய மூட போறியா பல்ல உடைக்கட்டுமா? ஏய் ஏய் என்னடி என்னாச்சு? எதுக்கு இப்ப பிள்ளைய போட்டு அடிச்சு இழுத்துட்டு வர? பிள்ளையா இது? இதெல்லாம் பிள்ளையா? இத பிள்ளைன்னு சொல்லவே கூடாது. தொல்லைகளின் தொல்லை ஒண்ணா நம்பர் தொல்லை. ஏடி உனக்கு பிறந்தது பிள்ளையா தொல்லையான்னு உனக்கு தான் தெரியும். என்ன சமாச்சாரம் அதை சொல்லு. ஏக்கா என்னன்னு தெரியல, நேத்துல இருந்து விடாம சொரம் அடிச்சு அடிச்சு நிக்குது. ஆனா ஏதோ இருக்கிற மாத்திரை எல்லாத்தையும் கொடுத்து பார்த்துட்டா சொரம் ஓஞ்சு பாடு கிடையாதுக்கா. அதான் ஒரு எட்டு வாங்கிட்ட வந்து விபூதி போட்டுட்டு போலாம்னு வாடி பெரிய தோட்டுக்கு போலாமுங்கிற வர மாட்டான புடிவாதமா நிக்கிறானா பாத்துக்கிய. இப்ப தரன்னு புடிச்சு இழுத்துக்கிட்டு வரேன். எனக்கு ஒண்ணும் இல்ல, விடுங்க, நான் போறேன், நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன், பெரியம்மா கிட்ட வரமாட்டேன், நான் போறேன். பாத்தியக்கா இப்ப என்ன இவளுக்கு இழுத்துட்டு போய் ஊசியா போடுறாங்க? ஒரு விபூதி தானே, அது போட்டுக்கு வர மாட்டேங்கிறா. சரி ஊசி போட்டாதான் எதுவும் ஊரையே அழுது கூட்டிடுமான்னு சொல்லி இங்க வாங்கிட்ட கூட்டியார. ஏக்கா உன் கையால ஒரு விபூதி ஒண்ணு போட்டு விடுக்க வந்துருச்சு. அழகியே இங்க வாத்தா, பெருமா என்ன செய்ய போறேன்? இங்க வா. வேணா 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 வேணா, உனக்கு லட்டம் ஜிலேபிமா குடுக்குறாங்க, வேணா வேணாங்கிற. ஏய் கணிப்பாட்டு கணிப்பாட்டு கணிப்பாட்டு. ஆத்தா மகமாயி மாரியாத்தா வந்துட்டியா சாமி, வந்துட்டியா? என் பிள்ளைக்கு ஒரு நல்ல புத்திய கூட ஆத்தா. ஆத்தா என் பிள்ளைக்கு என்னன்னு தெரியல, சொர நிக்காம அடிக்குதா ஆத்தா. நீதான் அவளுக்கு ஒரு நல்ல திசைய காட்டணும். என் தாயி நீ பார்த்து பிறந்த பிள்ளை சாமியே. ஐயா தாயே. ஏய் அவளை கொண்டு வந்து என் முன்னாடி நிறுத்து. பயந்துகிட்டு போறா பாரு, பின்னாடி போறா பாரு. அத்தா அத்தா வார 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 வார. வா பெரியம்மா கிட்ட வா, முன்னாடி வா முன்னாடி வா. அம்மா பயமா இருக்குமா, வேணாம்மா, அம்மா வேணாம் 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 வேணாம். ஏய் வாடி, சாட்டி எடுத்துச்சுன்னா ஆத்தா வெளு வெளுத்துரும். வந்து நில்லடி வாடி. எட்டா நம்பர் வீட்டுக்கு போவாதன்னு சொன்னா கேக்குறியா? அங்கேயே தான் போய் விளையாடுறது. அங்க என்னடி ஆடுது உனக்கு? முன்ன வந்து நிக்கிறியா இல்ல கையை கடை உடைக்கவா? வர சொல்லு, அவளை இங்க வர சொல்லு. வாடி வா. ஏய் நீ எங்க வந்திருக்கன்னு உனக்கு தெரியுதா? தெரியுதாடி நீ எங்க வந்திருக்கன்னு உனக்கு தெரியுதா? ஏன் பெரியம்மா நான் எங்க வந்தேன்? என் ஆத்தா தான் என்னை அடிச்சு வா வீட்டுக்கு இழுத்துட்டு வந்துச்சு. எங்க வந்துச்சு தெரியுதா? வா முன்னாடி தானே, வா வீட்டு தானே இருக்கேன், தெரியல? ஏய் இவ யார்கிட்ட என்ன பேசுறா? சொல்லு வையே. ஆத்தா பாவா சின்ன பிள்ளை, விட்டுடுங்க. நீ அழகி வாய மூடு. சாமிடி கும்பிட்டுக்க. பிரியத்த உடம்புல ஆத்தா மகமா இருக்கு, கும்பிடுடி, எடுத்து கும்பிடுடி. முடியாது, என்னால கும்பிட முடியாது. கும்பிட மாட்டேன். உன்னை எப்படி கும்பிட வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும்டி. நீ யாரு, நீ எங்க இருந்து வந்திருக்க, நீ எப்படிப்பட்டவன் எனக்கு எல்லாம் தெரியும். ஏய் மரியாதையா புள்ள உடம்புல இருந்து போயிடு, இல்ல உன்னை விளக்கமத்தை கொண்டு அடிச்சு துரத்து வண்டி. இப்ப நீயா போறியா நானா துரத்துவா? சொல்லுடி. ஐயோ அம்மா படி ஐயா அப்படியே பெரியவா அப்படியே வலிக்குது. ஓடி போ, பிள்ளை விட்டு போ. நீ நான் இருக்கிற கெல்ல பக்கம் வந்த உன்னை எதுல வச்சு அடைப்பண்ண தெரியாது. மரியாதையா ஓடி போயிடு. ஆத்தா கடவுளே, எந்த சிரிக்கி வந்து என் பிள்ளை உடம்புல போந்தாண்டு தெரியலையே. சாமி அழகி ஒண்ணும் இல்ல. ஏய் எங்க ஓடுற? பயந்துகிட்டு போறியா? என்ன பார்த்ததும் பயந்துட்டியா? இன்னொரு முறை இந்த பக்கம் வந்த உன்னை செருப்பு கழட்டி அடிச்சு துரத்த வண்டி. எல்லாம் போயிடுச்சு, இனி ஒன்னும் பயம் கிடையாது. அப்படி எனக்கு விதிப்பட்டு விடுக்க மகமையே, நீதான் உன் பிள்ளைகளை நல்லபடியா காப்பாத்தணும். இனி ஒன்னும் இல்லம்மா, இந்த ராத்திரிக்கே பிள்ளைக்கு சொரம் சரியா போயிடும். இதுக்கும் ஒரு வேளை மாத்திரை கொடுத்து பாரு, சரியா? இந்த ஆத்தா மகமாய் புண்ணியத்துல பிள்ளைக்கு இனி எந்த நோய் நொடியும் வராது. ஏக்கா வாங்கிட்ட விதிப்பட்டா எதுவும் வராதுன்னு தெரிஞ்சதானே இங்க கூட்டியாந்த. என்னக்கா பிள்ளைகிட்ட எதுவும் கெட்ட சட்டை இருந்துச்சுமா? ஆமாடி. எங்கடி போனா இவன்? எங்க போனா? எவ்வளவு ஒருத்தி பிள்ளைய பின்னாடியே திறந்துகிட்டு வந்திருக்கா. அதான் பிள்ளைக்கு சொரம் விடாம அடிச்சிட்டு இருந்திருக்கு. ஏய் பாப்பா எங்க போன? இந்தாரு மத்தியானம் வெயில்ல அப்புறம் சாயங்காலம் பொழுது சாஞ்ச பிறகு அங்க இங்கன்னு எங்கேயும் போக கூடாது. முக்கியமா அந்த 8 நம்பர் வீட்டு பக்கம் போன அம்பிட்டுதான் பாரு, தொலைச்சு கட்டிடுவோம் உங்களை. வசந்தி பிள்ளை எங்க போறா வாரான்னு பாத்துக்கிட்டு இரு. நீ இந்த செல்லையே கதின்ட்டு கிடக்காத. அக்கா நான் என்னக்கா இப்பெல்லாம் செல்லு பாக்குறேன், செல்லுக்கு ரீசார்ஜ் பண்ணி ஒரு மாசத்துக்கு மேல ஆகுது. இந்த 8 நம்பர் வீட்டுக்கு போவாதுன்னு சொன்ன பாரு, அதை நல்லா கொட்டி சொல்லுக்கா. நேரமும் அங்கேயே தான் விளையாட்டு. சனி ஞாயிறு இல்லையே விட்டுட்டா போதும். வீட்டுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறது, வீடு பக்கமே திரும்புறது கிடையாது. பாத்தியா நாங்க போனதால என்ன வந்திருக்கு பாரு. அந்த வீட்டை இடிச்சும் தொலைக்க மாட்டேங்கிறானவ, அதை ஒண்ணும் செய்ய மாட்டேங்கிறானவ. அக்கம் பக்கத்துல ஆளு யாரும் குடி இருக்கிறதா இல்லையா? இந்த வீட்டுக்கு ஓனர்மாவும் உனக்கு சொந்தக்காரன் தானே, அவங்ககிட்ட எதுவும் போன் போட்டு பேச வேண்டியதானே? அத்தனை நேரத்துல கண்ட சத்தம் எல்லாம் கேக்குது, பயமா இருக்கு. இதுக்கு மேல அந்த பக்கமே யாராலையும் போக முடியல. கெட்ட சட்டை ரொம்ப அதிகமா இருக்கு, வீட்டை இடிச்சிருங்கன்னு சொன்ன என்ன முடியே? நீ வேற ஏக்கா, நான் எவ்வளவு முறை சொல்லி பார்த்துட்டேன். என் வீட்டுக்கு பக்கத்துல அந்த வீடு இருக்கிறதால இந்த அவனும் ஏதோ வீட்டை இடிச்சு விட்டா காலையா கிடக்கிற இடத்த நான் ஆண்டுக்குவான்னு நினைச்சுக்கிட்டு நான் பேய் இருக்குன்னு போய் சொல்றேன்ட்டு கிடக்கானுவேன். அக்கா அது மட்டும் இல்லக்கா, இந்த இன்னொரு செய்தி ஒண்ணு. அந்த வீட்டுக்கு நாளைக்கு யாரோ கொடுத்தன வராங்களாக்கா.
நான் எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டேன். ஆனா பணத்துக்கு ஆசைப்பட்டு எந்த பாவப்பட்ட ஜென்மத்தை கொண்டு வந்து குடி வச்சு கொலை பண்ண போறவள தெரியல. கமக்கத்துல இருக்கிற நமக்கே அம்பட்டு பயமா இருக்கு. வெளியால வந்து எப்படிக்கா தங்குவாவ? ஏக்கா எனக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லக்கா. யார் வாரா யார் என்னன்னு விசாரி, நம்ம விவரத்தை எடுத்து சொல்லும். இல்லை செவ்வா, ஆனா வீட்டு பக்கமே போக முடியாது. ஒரே மல்லிப்பு வாடையும் தலங்க சத்தமும் தான் கேட்கும். அத்த ராத்திரில யாரும் அழுவுற மாதிரி சத்தம் கேட்கும்னு நீ சொல்ல வேண்டியதானே? யாருக்கிட்ட சொல்றது? அதான் உங்ககிட்ட விஷயத்தை சொல்லிவிட்டேன். அவனும் என்னவோ நான் அந்த இடத்த ஆண்டுக்கிற மாதிரி அவனும் என் மேல புடுவதம் பிடிச்சிக்கிட்டு அங்க வாடகைக்கு ஆள் பார்த்து விடுறானுவன். எங்கேயோ போ, வீட்டுக்கு கொடுத்துன்னு இருக்க வாரவங்க வீடு எப்படி ஊர் எப்படி ஆளுவை எப்படின்னு எதுவும் தெரிஞ்சுக்கிட்டு வருவாங்கன்னு பேரு. யார் வாரா இல்ல என்னென்னத்துக்கு வாராங்கன்னு ஒன்றும் புரியல. நாளைக்கு வந்தாதான் தெரியும். சரியக்கா, நான் போய் இவளுக்கு கொஞ்சம் சூடு கஞ்சியை கொடுத்துட்டு துணியெல்லாம் ஒரு வாரமா மடிக்காம கிடக்க மடிச்சு வைக்கணேக்கா. சரிம்மா, சரி சரி. நான் சும்மா தான் இருக்கேன், நானும் வேணா வாரவா. பசிக்குது பசிக்குது. வசந்தி வசந்தி, யார் அது? ராத்திரி 12 மணிக்கு கூப்பிடுறது. இங்கதான் நான் இருக்கேன். வா வசந்தி, பசிக்குது, சோறு கொடு. யாரு? வசந்தி. அரே, இங்கே வா இங்கே வா. இங்க வரணும். வா வசந்தி, இங்கதான் இருக்கேன். வா, வீட்டுக்கு பின்னாடி இங்கே வா. யாருங்கிறல்ல? அத்தடியாத்தா, அவருக்கு இருக்கச்சி. இந்த நேரத்துல எவ்வளவு கூப்பிடறானே. பிள்ளை வந்து பாக்குறேன் பாரு. ஏய் யாத்தே, மாட்டினா அம்பிடுதே. ஒவ்வொரு நாளும் ஐயோ உசுறு படிச்சு உசுறு வர மாதிரி இருக்கே. முதல்ல இந்த 8 நம்பர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிறத காலி பண்ணணும். அப்பதான் நம்ம நிம்மதியா வாழ முடியும். அடடக்கா வந்துரும் போல. வா வசந்தி வா. என்னது வா வசந்தியா? ஆத்தடியாத்தா.